இப்போ உலகம் ஃபுல்லா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் $100க்கும் மேல போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ONGC மாதிரி கம்பெனிஸோட ஷேர் பிரைஸும் மேல போயிருக்கணும். ஆனா ரொம்ப நாளாவே அது நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு மேஜரா 2 ரீசன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ் பண்ணாம இருக்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நார்மலா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் மேல போச்சுன்னா அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் லைக் ONGCக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா ஆயில் பிரைஸ் $5 மேல போனா கூட ONGCக்கு earnings 14% ஆல்மோஸ்ட் மேல போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த டைம் க்ரூட் ஆயில் பிரைஸ் மேல போனாலும் கூட ONGC ரொம்ப நாளாவே நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் தந்துட்டு இருக்கு. இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ரொம்ப நாளாவே ONGCல ப்ரொடக்ஷன் growth கம்மியா இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அண்ட் ரெண்டாவது மேஜர் ரீசன் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஓவராலாவே வீக்கா இருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஸ்டாக்ஸை நிறைய செல் பண்ணிக்கிட்டு இருக்கனால இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்றதுக்கு தான் ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாம டைவர்சிஃபைடா நிறைய இடத்துல அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் நீங்களும் டைவர்சிஃபைடான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ்டா இருக்கீங்கன்னா நம்ம பயோல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு ஃப்ரீயா கைட் பண்றோம்.